நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஒரு சில விஷயங்கள் உங்களை சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். இப்படியெல்லாம் இலங்கையில் இருக்கான்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். இலங்கையில் ஒரு ஆண் பெண்ணாக மாற முடியும், ஒரு பெண் ஆணாக மாற முடியும், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஒரு சர்ஜரி செய்து கொள்ளாமலேயே அவருடைய பிறப்பு சான்றிதழை மாற்ற முடியும், தேசிய அடையாள அட்டையை மாற்ற முடியும். நான் ஆண் கிடையாது பெண்ணுன்னு சொல்லி சொல்ல முடியும், இல்லாட்டி பெண் கிடையாது ஆணுன்னு சொல்லி சட்ட ரீதியில் சொல்கிறதுக்கும் அரசாங்கம் அதை உறுதிப்படுத்தி சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், தேசிய அடையாள அட்டை கொடுக்கறதுக்கும் சட்ட ரீதியில் அனுமதி இருக்குது. ஒரு நபர் இதுக்கு எதிராக ஒரு அடிப்படை உரிமை மீறல் மனுவை பதிவு செய்திருந்தவர் சுப்ரீம் கோர்ட்ல. ஆனால் உச்சநீதிமன்றம் அவருடைய மனுவை அன்றைக்கு தள்ளுபடி செய்திருக்கு. விமானப்படையினுடைய ஓய்வு பெற்ற அதிகாரி அந்த மனுவை பதிவு செய்திருந்தவர். அவருடைய மனுவில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் 2015ஆம் ஆண்டு காலகட்டத்தில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தால் ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருந்ததாம். அந்த சுற்றறிக்கைக்கு அமைய நான் முதல்ல சொன்ன மாதிரி பாலினத்தை மாற்றிக்கொள்றதுக்கு சட்டபூர்வமான அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, அதை உறுதி செய்து அரசாங்கமே பிறப்பு சான்றிதழை கொடுக்கும். ஒரு நபருடைய பாலினம் மாற்றப்பட்டிருக்குன்னு சொன்னா புது பேரோட அவருக்கு பிறப்பு சான்றிதழ் கொடுக்கப்படும். தேசிய அடையாள அட்டையும் அரசாங்கம் கொடுக்கும். இலங்கையினுடைய இப்ப இருக்கிற சட்டத்துக்கு அமைய அந்த சுற்றறிக்கை சட்டவிரோதமானது என்று சொல்லிதான் அந்த நபர் மனுவை பதிவு செய்திருந்தவர். அன்றைக்கு உச்ச நீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கு. இந்த மனு சம்பந்தமா நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்த நேரத்தில் சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நிர்மலன் விக்னேஸ்வரன் முன்னிலையாகி இருந்தவர். அவருடைய வாதம் என்னன்னு சொன்னா, இந்த நபர் அடிப்படை உரிமை மீறல் மனு பதிவு செய்திருக்கிறாரு. ஒரு அடிப்படை உரிமை மீறல் மனு பதிவு செய்யப்பட்டதா இருந்தா ஒரு சம்பவம் நடந்து குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள, குறிப்பா ஒரு மாத காலகட்டத்துக்குள்ள நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு பதிவு செய்யப்பட வேண்டி இருக்கும். ஆனால் இந்த நபருடைய மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது 2015ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் பதிவாகி இருக்கிற சில சம்பவங்கள், அந்த காலகட்டத்தில் வெளியாகி இருக்கிற சில சுற்றறிக்கைகள். ஆனால் இவர் மனுவை பதிவு செய்திருக்கிறது 2026ஆம் ஆண்டு. இந்த வருஷத்துல தான் மனுவை பதிவு செய்திருக்கிறார். இதனால காலம் கடந்திருக்கு. இதனால இந்த மனுவை ஏற்றுக்கொள்ள முடியாது, தள்ளுபடி செய்யப்படணும் சொல்லி நீதிமன்றத்தில் அரச தரப்பு இல்லாட்டி சட்டமாதிபர் திணைக்களம் குறிப்பிட்டிருந்தது. இன்னொரு பக்கம் இதுல இடை மனுக்கள் சொல்லியும் வேற சில மனுக்களும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த இடை மனுக்கள் சார்பா முன்னிலையாகி இருந்த சட்டத்தரணிகள் சொல்லி இருக்கிறாங்க, இந்த மனுவில் சில பிரச்சனைகள் இருக்கு. குறிப்பா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய பேர் பிரதிவாதியா குறிப்பிடப்பட்டிருக்கு. 3 ஜனாதிபதிகள் இல்லாட்டி ஜனாதிபதி பதவியை வகிச்ச 2 பேர் இப்ப ஜனாதிபதியா இருக்கிற அனுரகுமார் திசாநாயக்கன் சொல்லி 3 பேர் பேரும் இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பா ரணில் விக்ரமசிங்க, மைத்ரிபால சிறிசேன, இப்ப ஜனாதிபதியா இருக்கிற அனுரகுமார் திசாநாயக்கன் சொல்லி 3 பேர் பேர்கள் இருக்கு. அதுல இடைமனு சார்ப முன்னிலையாகி இருந்த லோயர் சொல்லி இருக்கிறார், இதுல ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய பேரை பிரதிவாதியா குறிப்பிட முடியாதுன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், பதவியில் இருக்கிற ஒரு ஜனாதிபதியை ஜனாதிபதிக்கு எதிராக நேரடியான ஒரு வழக்கை யாராலையும் தொடுக்க முடியாது, நீதிமன்றத்தில் எதையுமே கேள்வி கேட்க முடியாது. அப்படி ஏதாவது வழக்க பதிவு செய்யறதா இருந்தா பிரதிவாதியா சட்டமாதிபருடைய பேரை தான் குறிப்பிட வேண்டி இருக்கும். இதுல நேரடியா ஜனாதிபதியினுடைய பேர் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதனால இந்த மனுவை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது தள்ளுபடி செய்யப்படணும் சொல்லி ஒரு கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இதை தவிர மகளிர் வலுவூட்டல் சட்டம் சொல்லி ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் சம்பந்தமாகவும் இந்த மனுவில் அவர் சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு ஆண் பெண்ணா மாறுறது, பெண் ஆணா மாறுறதுல இருக்கிற பிரச்சனைகள், அதில் இருக்கிற சட்டம் சம்பந்தமா கதைக்கிற நேரத்தில் இன்னும் ஒரு சட்டம் சம்பந்தமா மகளிர் வலுவூட்டல் சட்டம் சொல்லி ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் சம்பந்தமான சில விஷயங்களையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இடைமனுக்கள் சார்பா முன்னிலையாக இருந்த லோயர் குறிப்பிட்டிருக்கிறாரு, பாராளுமன்றத்தில் ஒரு வாக்கெடுப்பு மூலமா தான் சட்டம் நிறைவேற்றப்படும். அந்த சட்டம் எப்ப இருந்து நடைமுறைக்கு வரும்னு சொன்னா, சபாநாயகர் சைன் பண்ணதுல இருந்து, பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டு சபாநாயகர் எப்ப அதுல சைன் பண்றாரோ அதுக்கு பிறகுல இருந்து அது சட்டமா நடைமுறையாகும். அதை நீதிமன்றத்தில் இந்த மாதிரி கேள்விக்கு உட்படுத்த முடியாது. நீதிமன்றத்தால் அது சம்பந்தமா எந்த விதமான உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது. பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு சபாநாயகர் சைன் பண்ணி நடைமுறைக்கு வந்திருக்கிற சட்டம் சம்பந்தமா இவர் சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி இடைமனுக்கள் சார்பான லோயர்ஸ் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுக்கு பிறகுதான் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. ஆனா நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன இந்த மனுவை பதிவு செய்திருக்கிற நபருடைய லோயர்கிட்ட சில விஷயங்களை கேட்டிருக்கிறார். இதுல உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன சொல்லி கேட்கப்பட்டிருந்தது. அவர் சொல்றாரு, உயிரியல் ரீதியில ஒரு நபருடைய பாலினம் மாற்றப்படுறது கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது, இது சட்டவிரோதமானது என்றதால் தான் இந்த மனுவை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் என்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன கேட்டிருக்கிறார், அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு இதுல இருக்கிற பிரச்சனை என்ன, உங்களுடைய அடிப்படை உரிமை எப்படி உண்மையில மீறப்படுது சொல்லி நேரடியா ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அவர் சொல்லியிருந்தார், மலுப்பலான சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, நேரடியான ஒரு பதில் சொல்லப்படல், இது சட்டவிரோதமானது, குறிப்பா சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்துக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது என்ற மாதிரியான சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டதால இந்த மனு இப்ப தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இப்ப கடைசியில முடிவு என்னன்னு சொன்னா, இலங்கையினுடைய அந்த ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கிற சுற்றறிக்கைக்கு அமைய ஒரு நபர் ஒரு ஆண்
பெண்ணா மாற முடியும், பெண் ஆணா மாற முடியும். ஆனால் அது வந்து இலகுவான ஒரு விஷயம் கிடையாது. சில நடைமுறை சம்பந்தமான சிக்கல்கள் இருக்கு. விசேட மருத்துவர்களினுடைய சர்டிபிகேட்டை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும். குறிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு பிறகு சில பரிசோதனைகள் நடத்தப்படும். அந்த இடத்துல மருத்துவர்கள் சோதனைக்கு உட்படுத்தினதுக்கு பிறகு ஒரு சர்டிபிகேட்டை கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட்டை கொண்டு போய் அரசாங்கத்தில் ஒப்படைக்கிற நேரத்தில் ஒரு ஆண் பெண்ணா மாறி, பெண் இல்லாட்டி ஆணா மாறி அதில் வந்து புதிய பிறப்பு சான்றிதழை பெற்றுக்கொள்ள முடியும், புதிய தேசிய அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும். அதில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நடைமுறையில் சில சிக்கல்கள் இருக்கு. இது வந்து ஒரு ஆண் பெண்ணா மாறுறது, பெண் ஆணா மாறுறது சம்பந்தமா இருக்கிற பிரச்சனை. இலங்கையில் இதுக்கு முதல்ல பேசப்பட்ட ஓரின சேர்க்கையாளர்கள் இல்லாட்டி LGBTQ சொல்லப்படுற அந்த சமூகம் சம்பந்தமாகவும் இதுக்கு முதல்ல நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் நடந்திருக்கு. இந்த சட்டத்துக்கும் அதுக்கும் இடையிலையும் சில மறைமுகமான தொடர்புகள் இருக்கு. இலங்கையில் இருக்கிற சட்டத்துக்கு அமைய ஒரு ஆணும் இல்லாட்டி ஒரு பெண்ணும் நெருக்கமா செயல்படுறது இல்லாட்டி நேரடியாக சொல்றதா இருந்தா பாலின உறவுல ஈடுபடுறதுன்றது சட்டவிரோதமானது, தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும். கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கப்படுற அளவுக்கு அது சட்டவிரோதமான ஒரு செயற்பாடு. இப்போ சில நாடுகளில் வந்து அதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு இலங்கையிலையும் சில முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் இப்போ வரைக்கும் ஓரின சேர்க்கைன்றது சட்டவிரோதமானது. ஆனால் இப்போ இந்த நடைமுறையில் இருக்கிற அந்த சுற்றறிக்கை, இப்போ இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிற இப்படியான ஒரு பின்புலத்தில் வந்து இது ரெண்டுக்கும் இடையில ஒரு தொடர்பு, ஒரு சம்பந்தமும் இருக்கு. இப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணா மாறுறாருன்னு சொல்லி வச்சுக்கொள்ளும். அவர் வந்து ஒரு சத்திர சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சர்டிபிகேட்டை பெற்றுக்கொண்டு பர்த் சர்டிபிகேட்டை மாற்றலாம், அதே மாதிரி NICயையும் மாற்ற முடியும். அப்போ பேப்பர்ல வந்து அவருடைய பாலினம் சம்பந்தமாக குறிப்பிடப்படுற நேரத்தில் ஒரு ஆண் பெண்ணா மாறுறாருன்னு சொன்னால் அவருடைய ஆவணங்களில் வந்து பெண் சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் அவருக்கு வந்து சர்ஜரி பண்ணப்பட்டிருக்காது. அந்த நபர் இன்னும் ஒரு நபரோட வந்து அதே பாலினத்தை சேர்ந்திருக்கிற நபரோட ஒரு உறவுல ஈடுபடுற சந்தர்ப்பத்தில் சட்ட ரீதியில் அதை நீதிமன்றத்தில் நிரூபிக்கிறதுலையும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன சொன்னா பேப்பர்ல வந்து சொல்லப்பட்டிருக்க இவர் ஒரு பெண்ன்றது, ஆனால் உண்மையிலேயே அவர் ஒரு ஆணா இருப்பார். அவர் உடல் உறவுல ஈடுபடுற நபரும் ஒரு ஆணா இருக்கிற பட்சத்தில் வந்து அதில் சில சிக்கல்கள், சில நடைமுறை சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கு. இந்த 2 பிரச்சனைகளுக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்குன்றதையும் இதில் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு சொல்லி நினைச்சேன். இந்த மாதிரியான ஒரு மனு பதிவு செய்யப்பட்டு அது இன்றைக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா வந்து பார்க்க வேண்டியிருக்கு. என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வந்து எதிர்காலத்தில் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் என்ற மாதிரியான ஒரு பொதுவான நிலைப்பாடு இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் இதுக்கு ஆதரவான சில கருத்துக்களும் இருக்கு. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நேரம் CD விக்ரமரத்ன முன்னாள் போலீஸ் மாதிபரினுடைய பூத உடல் இன்னைக்கு நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு. முழுமையான போலீஸ் மரியாதை அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. நேற்றைய நல்ல மாதிரி இன்றைக்கும் சில அரசியல்வாதிகள், ஆளுங்கட்சி எதிர்கட்சி அரசியல்வாதிகள் சொல்லி நிறைய பேர் வந்து அவருடைய மரண இறுதி நிகழ்வில் வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க. நல்லடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்துக்கும் நிறைய அரசியல்வாதிகள் போயிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இதை பற்றின விசாரணை சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு விசாரணை அன்றைக்கு நடந்தது. குறிப்பாக கடுவல நீதிவான் இந்திரஜித் புத்ததாச முன்னிலையில் இந்த வழக்கு வந்து இது சம்பந்தமான விசாரணைகள் எப்படி நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி இன்னைக்கு நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனுடைய சான்ற பொருட்கள், அவருடைய மரணத்துக்கு காரணமானது சொல்லப்படுற அந்த 9mm பிஸ்டல், அது மாதிரி அதில் இருந்த தோட்டாக்கள், வழக்கு சான்ற பொருள் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற பொருட்கள் எல்லாமே 28ஆம் தேதி கடுவல நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படணும் சொல்லி இன்னைக்கு நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. இது சம்பந்தமான முதற்கட்ட விசாரணைகளை நடத்தி கொண்டிருந்தது மாலம்பே போலீஸ். இப்போ இந்த விசாரணைகள் வந்து முழுதா மேல் மாகாண தெற்கு விசேட விசாரணை பிரிவுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இது வந்து நீதிமன்றத்திலையும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதுக்கான அனுமதியையும் இன்னைக்கு நீதிமன்றம் கொடுத்திருக்கு. மாலம்பே போலீஸ்கிட்ட இருந்து இந்த பிரிவுக்கு வந்து விசாரணைகள் மாற்றப்பட்டிருக்கு. அதுக்கான அனுமதி கேட்கப்பட்டிருந்த பின்புலத்தில் அந்த அனுமதியும் வந்து இப்போ நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நேரம் முழுமையான ஒரு பிரேத பரிசோதனை அறிக்கை வந்து இது வரைக்கும் வெளியிடப்படலை. நேற்றைய வீடியோலையும் நாங்கள் கதைச்ச மாதிரி ஒரு சில குறிப்புகள் அடங்கின முதற்கட்ட பிரேத பரிசோதனைக்கான ஒரு சில குறிப்புகள் மட்டும் போலீஸுக்கு ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அதில் ஒரு ஓப்பன் வேர்டிக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய மரணத்துக்கான காரணத்தை வந்து உறுதியாக சொல்ல முடியாது என்ற மாதிரி அதில் சொல்லப்பட்டிருந்தது. அப்படியான ஒரு பின்புலத்தில் வந்து அவருடைய குடும்பம் சொல்லி இருக்கிறதா சொல்லப்படுற ஒரு சில தகவல்கள் இன்றைக்கு ஊடகங்களில் பேசப்படுறதை பார்க்க முடியுது. தற்கொலை என்ற மாதிரி பொது வழியில் சில ஊடகங்கள் வரைக்கும் கதைச்சு கொண்டிருக்கிற பின்புலத்தில் அவர் தற்கொலை செய்யறதுக்கான ஒரு மனநிலையில இருக்கவே இல்லைன்னு சொல்லி அவருடைய குடும்பத்தை சேர்ந்திருக்கிற சிலர் வந்து சொல்லியிருக்கிறாங்களாம். என்று சொன்ன முன்னணி ஊடக நிறுவனங்கள் வரைக்கும் இது வந்து தற்கொலையை இருக்கலாம் என்ற மாதிரியான செய்தியை இதுக்கு முதல்ல வந்து கதைச்சிருந்தது. இதுக்கு சில காரணங்கள் வரைக்கும் சொல்லப்பட்டிருந்தது. அவருடைய மகனுடைய குடும்ப பிரச்சனையா இருக்க முடியும், மகனுக்கு ஒரு வழக்கு விசாரணை இருக்குன்ற மாதிரியான சில விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. ஆனால் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த சிலர் சொல்லி இருக்கிறாங்க அவர் அப்படியான ஒரு மனநிலையில் இருக்கவும் இல்லை. அவருடைய மகனுக்கு வந்து எந்த விதமான வழக்கு விசாரணையும் கிடையாது, இல்லாட்டி அவர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டார் என்று சொல்லப்படுற செய்திகள் எல்லாமே பொய்யானது என்ற மாதிரி அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த சம்பவம் உண்மையில வந்து ஒரு
கேஸ் ஸ்டடி மாதிரி, இல்லாட்டி ஒரு கிரைம் சீன், ஒரு கிரைம் த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரி. சிடி விக்ரமரத்ன காலையில் உடற்பயிற்சிக்கு போகிறதுக்குன்னு சொல்லி ரெடியாக உடுப்புகளை எல்லாம் போட்டுக்கொண்டு ரெடியாக இருந்த நேரத்தில் அந்த சம்பவம் பதிவாகுது. அந்த சம்பவம் நடந்த நேரத்தில் அவருக்கு பாதுகாப்புக்குன்னு சொல்லி இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் இருந்திருக்கிறாரு. ஒரு பக்கத்தில் தண்ணி எடுக்கிறதுக்கு போனதா சொல்லப்படுது. அந்த சம்பவம் நடந்த நேரத்தில் வீட்டில் வந்து அவருடைய மகனும் மனைவியும் இருந்ததா சொல்லப்படுது. அந்த நேரத்துக்குள்ள என்ன நடந்ததுன்றது இதுவரைக்கும் தெரியாது. பாதுகாப்பு உத்தியோகத்தருடைய கைத்துப்பாக்கிய இவர் வாங்கினார் என்றது மட்டும் இப்போ வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது இப்படி அதுக்கு பிறகு என்ன நடந்தது என்றதான் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி. அந்த சம்பவத்தை, அந்த காட்சியை வந்து நினைச்சு பார்க்குற நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிரைம் த்ரில்லர், இல்லாட்டி இது சம்பந்தமாக படிக்கிறவர்களுக்கு, ஃபொரன்சிக் சம்பந்தமாக படிக்கிறவர்களுக்கு, இல்லாட்டி ஜேர்னலிசம் படிக்கிறவர்களுக்கு இந்த சம்பவம் வந்து ஒரு நல்ல கேஸ் ஸ்டடியாக இருக்கும். ஆனால் முன்னணி ஊடக நிறுவனங்கள் ஏற்கனவே வந்து இது தற்கொலைன்ற மாதிரியான செய்தியை வெளியிட்டிருக்கு. இந்த விசாரணைகள் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. இப்போ எதிர்கட்சிகளும் கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த விசாரணைகள் வந்து தீவிரமாக நடத்தப்படணும், உண்மை கண்டறியப்படணும், அது பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தப்படணும் என்றதுதான் எல்லாருடைய கோரிக்கையும். விசாரணைகளில் எப்படியான தகவல்கள் தெரிய வரும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.